டாஸ்மாகில் அதிரடி சீர்திருத்தங்கள், கதரும் லாபி கும்பல். உண்மை நிலவரம் என்ன? தமிழ்நாட்டில் டாஸ்மாக் துறையில் கடந்த சில காலமாக யாரும் எதிர்பாராத பல அதிரடி மாற்றங்களும் நவீன சீர்திருத்தங்களும் கொண்டு வரப்பட்டு வருகின்றன. கடைகள் மூடல், டிஜிட்டல் பில்லிங், AI பாட்டில் ரீஃபண்ட் மிஷின் துறை செப்பனிடப்பட்டு வருகிறது. ஆனால் இதனால் இதுவரை இதன் மூலம் லாபம் அடைந்து வந்த ஒரு பெரியதொரு லாபி கும்பல் இந்த சீர்திருத்தங்களை பார்த்து மிரண்டு போயிருக்கிறது. எப்படியாவது இந்த அதிரடிகளுக்கு முட்டுக்கட்டை போட்டு துறையை தங்கள் கட்டுக்குள் எடுக்கும் முயற்சியில் தீவிரம் காட்டி வரும் அந்த கும்பல் டாஸ்மாக் தொடர்பாக மக்கள் மத்தியிலும் சோசியல் மீடியாக்களிலும் அவதூறுகளை அள்ளி தெளித்துக் கொண்டிருக்கின்றன. தாவேக அரசு அமைந்தது முதல் டாஸ்மாக் நிர்வாகத்தில் எடுக்கப்பட்ட அதிரடிகள் என்ன? அதனால் எந்த குரூப் பாதிக்கப்பட்டது? டாஸ்மாக் தொடர்பாக சோசியல் மீடியாக்களில் எழும் அவதூறுகளுக்கு பின்னாடி யார் இருக்கிறார்கள்? அனைத்தையும் அலசுகிறது இந்த தொகுப்பு. மக்களோட எதிர்ப்பை மீறி கடந்த கால ஆட்சியாளர்களின் ஆசீர்வாதத்தால் கோயில், பள்ளி, கல்லூரி, பேருந்து நிலையங்களுக்கு அருகில் செயல்பட்டுக் கொண்டிருந்த 717 டாஸ்மாக் கடைகள் நிரந்தரமாக மூடப்பட்டிருக்கின்றன. இதுதான் மக்கள் அறிந்தது. ஆனால் யாருக்கும் தெரியாமல், சத்தமே இல்லாமல் உணவகங்கள், மருத்துவமனைகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய 184 கடைகள் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு 42 கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமா, MRPக்கு மேல் 10 ரூபாய், 20 ரூபாய் கூடுதலாக வசூலிப்பதை தடுக்க ஆபரேஷன் ஜீரோ ஓவர் சார்ஜ் திட்டம் தொடங்கப்பட்டு கடுமையான அபராதங்கள் விதிக்கப்பட்டு வருகின்றன. டாஸ்மாக் ஊழியர்களுக்கு சம்பள உயர்வுடன் ESI மற்றும் 5 லட்சம் விபத்து காப்பீடு கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. கடைகளில் டிஜிட்டல் பில்லிங் மற்றும் UPI பரிவர்த்தனை கட்டாயமாக்கப்பட்டு ஸ்டாக் விவரங்கள் நேரடியாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. காலி பாட்டில்களுக்கு 10 ரூபாய் டெபாசிட் வழங்கி அதை மறுசுழற்சி செய்ய எஸ்க்ரோ ஃபண்ட் மற்றும் சென்னை எக்மோரில் AI ரிவர்ஸ் வெண்டிங் மிஷின் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. பார்களுக்கு முறையான டெண்டர், CCTV மற்றும் நேர கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டு அனுமதி இல்லாமல் இயங்கிய 438 பார்கள் அதிரடியாக மூடப்பட்டிருக்கின்றன. இந்த அதிரடி மாற்றங்களால் யாருக்கோ பெரிய அளவில் அடி விழுந்திருக்கிறது. முந்தைய ஆட்சி காலத்தில் டாஸ்மாக் மூலமாக மாதந்தோறும் பல கோடிகளை சம்பாதித்து வந்த ஒரு பெரிய லாபி இப்போது கடுமையான பாதிப்பை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக இந்த துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததாக சொல்லப்படும் கரூர் கேங் தான் இதற்கெல்லாம் மூளையாக செயல்பட்டு வந்ததாக தகவல்கள் வெளியாகின்றன. முறையான இன்டென்ட்டை பின்பற்றாமல் போலி ஸ்டிக்கர்கள் மூலம் மதுபானங்களை விற்ற ஆலை முதலாளிகள், ஒரு பாட்டிலுக்கு ஓவர் சார்ஜ் செய்த ஊழியர்கள், இவர்களிடமிருந்து வாரந்தோறும் பல கோடிகளை பங்கு போட்டுக் கொண்ட அதிகாரிகள், இப்படி பல தரப்பினரும் இப்போது வருமானம் இழந்து தவிப்பதாக சொல்லப்படுகிறது. காலி பாட்டில் மற்றும் அட்டைப்பட்டி சேகரிப்பில் கூட ஒரு மிகப்பெரிய லாபி இயங்கி வந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. துறையின் தற்போதைய அமைச்சர் அனைத்து நடவடிக்கைகளையும் வெளிப்படையான டெண்டர்கள் மூலமாகவும் ஓவர் சார்ஜ் முறையை முற்றிலுமாக ஒழிக்கும் வகையை கொண்டு வரப்போவதாலும் துறையில் செழிப்பாக இருந்த இந்த லாபி கும்பல் ஒன்றிணைந்து அமைச்சருக்கு எதிராகவும் துறை சார்ந்தும் பலத்த அவதூறு பிரச்சாரங்களை அவிழ்த்து விட்டு வருகிறது. ஆனால் துறையில் உள்ள நேர்மையான அதிகாரிகள் மிக தெளிவாக இருப்பதாகவும், முந்தைய அரசுகளைப் போல மதுபான விற்பனை மூலம் அரசின் வருவாயை மட்டும் அதிகரிப்பது அல்ல, டாஸ்மாக் துறையையே முழுமையாக சீரமைப்பதே முதலமைச்சர் விஜயின் முக்கிய குறிக்கோள் என்றும் அவர்கள் உறுதியாக தெரிவிக்கிறார்கள். நாங்கள் பணம் வாங்குகிறோமா இல்லையா என்பது குறித்த தினசரி அறிக்கைகள் முதலமைச்சருக்கும் ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்ட கட்சியின் முக்கியஸ்தர்களுக்கும் சென்று கொண்டுதான் இருக்கின்றன. நாங்கள் தவறு செய்திருந்தால் முதலமைச்சரை விசாரித்திருப்பார். இந்த சீர்திருத்தங்களால் பாதிக்கப்பட்டிருக்கும் லாபிதான் இந்த வதந்திகளுக்கு பின்னால் இருக்கிறது என்று அமைச்சர் தரப்பும் ரொம்ப தைரியமாகவே களத்தில் நின்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். டாஸ்மாக் தொடங்கப்பட்டதிலிருந்தே சர்ச்சைகள் நிறைந்த துறையாகத்தான் இருந்து வருகிறது. அதை மாற்றி துறையை சீரமைக்க முயன்றாலும் அதை சுற்றி கொளுத்து கிடக்கும் லாபி அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தி தங்கள் பையை நிறைத்துக் கொள்ளவே முயன்று கொண்டிருக்கிறார்கள். எல்லா சிக்கல்களையும் சரி செய்து துறையை சீர் செய்ய வேண்டுமென அரசு மற்றொரு புறம் போராடி கொண்டிருக்கிறது. இந்த சீர்திருத்தங்களை செய்துவிட்டாலே டாஸ்மாகில் இருக்கும் சர்ச்சைகள் எல்லாம் விலகிவிடும். விரைவில் அது நடக்கும் என்கிறார்கள் துறை முன்னவர்கள். லாபிகள் என்னவாக யோசிக்கிறார்கள் என்பதையும் பார்ப்போம்.